பேசி சிஏவில் எப்படி உங்களை ஓட ஓட விரட்டி அடித்தோமோ, ஷாஹீன் பாக் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆசாதி கோஷம் ஞாபகம் இருக்கா இல்லையா? திரும்ப ஒரு தடவை ஆசாதி சொல்லணுமா உங்களுக்கு? ஆசாதி, நாங்கள் உறக்க சொல்வோம், நாங்கள் உறக்க சொல்வோம், நாங்கள் உரிமை மீட்போம், நாங்கள் உரிமை மீட்போம், நாங்கள் அடங்க மாட்டோம், நாங்கள் அடங்க மாட்டோம். போதுமா? ஆசாதின்னு சொல்லிட்டா போதும். எங்க சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட எப்படி தெரியுமா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க? ட்ரெஸ் போட்டு வெளியே வந்துருவான். ஆசாதியா எங்க போராட்டம்ங்குவான், எங்க போராட்டம், எங்களையும் கூட்டு போங்குவான். அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். இஸ்லாம் எங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது, போர் வீரர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால தானப்பா ஆங்கிலேயும் பின்னங்கால் பிரேரிக்க ஓடுனா இந்தியா முழுக்க எங்களுடைய ரத்தம் சிந்தி இருக்கிறது. இந்த நாடு உருவாவதற்கு நாங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம். இந்த வக்ஃபு சட்டம் முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இங்கே ஆட்சியாளர்களுக்கு, ஆளும் கட்சி